காலையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ரசமும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டு பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பும் சேர்த்துருந்தேன். எப்பவும் பாசிப்பருப்பு மட்டும் சேர்ப்பேன், அதை விட இன்னைக்கு கடலைப்பருப்பும் லைட்டாக பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணது நல்லாவே டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து குறப்பாக வந்து மிக்சி ஜாரில் எல்லாமே சேர்த்துருவேன் ரசத்துக்கு. ஏன்னா அவசரமாக பண்ணும்போது குறப்பாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ரசம் வச்சேன். ரசம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வந்து அந்த நுரப்பொங்கி வரும்போது லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணி வச்சோம்னா அது வந்து கடுத்து போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக வந்து சொரக்காய் கூட்டும் ரெடி பண்ணிட்டேன். தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் குட்டி குட்டி தோசையும் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தம்பி பன்னு கேட்டிருந்தான், அதையும் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸாக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கூட்டுக்கு வந்து தாளிப்பும் போட்டுட்டு தம்பி வந்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான். மிச்ச வேலையெல்லாம் அடுத்தடுத்து நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் வந்து பால் மட்டும் குடிச்சிட்டு தான் கிளம்புவான், ஏன்னா 7:30 மணிக்கே கிளம்புறனால. அதுக்கப்புறம் எங்களுக்குலாம் வந்து மேகி சூப் வந்து பச்சை மிளகாலாம் போட்டு, ஏன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் வந்து போச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.